வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மிகி மகாசேனாயதிமிகி தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 9/5/2024 தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் 26ஆம் நாள். இன்றைய திதி காலை 7:46 வரை பிரதமை, பின்பு துவிதியை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 1:46 வரை கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்கு. மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். அம்மாவுடைய உதவி கிடைக்கும், அப்பாவுடைய உதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் நல்ல ஒரு விஷயங்களை செய்து காட்ட முடியும். அரசாங்கத்தில் ஏதாவது பர்மிஷன் வாங்கணும், வீட்டுக்கு இபி சர்வீஸ் வாங்கணும், புதிய கட்டடம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகளில் பார்த்திங்கன்னா மின்சாதனம் சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் வாங்கிறது, அதேமாதிரி நீர் சம்மந்தப்பட்ட பைப்பு, மோட்டரு இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீர்ஸ்தலத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது ஜம்புகேஸ்வரர்களால் பலமான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை ராசியிலே சந்திர பகவான் பயணம் பண்றார். குரு பகவானோட சேர்ந்து குருச்சந்திரா யோகம் சில வலிகளை, சில அழுத்தங்களை, சில போராட்டங்களை தந்தாலும் உங்க பிரச்சனையை முடிச்சு விட்டுரும். உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சங்கட்டங்களை தீர்த்து வைத்து விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லை ஒரு அலுவலக பணி மேற்கொள்றீங்க அப்படின்னா அங்கே உங்களை ஏமாற்றம் செய்து கொண்டிருந்த நபர்களை காட்டி கொடுத்து அந்த பிரச்சனைகளை முடித்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய சிக்கல் சிங்கார வெள்ள மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது சிக்கல் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்து விரயத்தை ஏற்படுத்துகிறார். விரயம்னா என்ன விரயம்? தொழில் ரீதியாக விரயம், வருமான விரயம், சில வம்பு வழக்குகளால் விரயம், கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கல், இப்படியாக விரய செலவுகளை கொடுத்து பல்வேறு விஷயங்களை முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் ஆலங்குடி குருஸ்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது ஆபத்தில் காத்து ரட்சித்து உங்களை வளமான வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துல பயணம் பண்றார். 11ஆம் இடத்துல குருச்சந்திராயத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் நீண்ட நாட்களாக வராத தொகை வருவது, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படுவது, வம்பு வழக்கு தீர்வது, நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் குருச்சந்திரா யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடுத்த லெவலுக்கு போகக்கூடாது, ஒரு படிக்கலாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் திருச்சி வயலூரில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது வயலூர் முருகன் அருளால் பலமான வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு தொட்டது துலங்க போது விட்டது கிடைக்கக்கூடியது, பொருளாதார ஏற்றம் மாற்றம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து குருச்சந்திரா யோகத்தில் அமர்ந்து தொழில் ரீதியாக சில பின்னடைவுகளை தந்தாலும், சில வருத்தங்களை தந்தாலும், சில போராட்டங்களை தந்தாலும் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றம் ஏற்றம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போது, நீண்ட நாட்களாக வராத கடன்லாம் வரப்போகுது. இந்த நல்ல நாளில் சில வருத்தங்களோடு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த நல்ல நாளில்
திருவெண்ணெய்நல்லூரில் அன்பாளிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை, கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. கன்னி ராசிக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் அமர்ந்திருக்கிறார். குருச்சந்திரா யோகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் வேலை விஷயமாக விண்ணப்பம் செய்வது, வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வது, வேலை விஷயமாக உயர் அதிகாரிகளை சந்திப்பது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைப்பது, திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவது, இப்படி எத்தனை சுகம் நிகழ்வுகள் நடக்குமோ அத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். இந்த நல்ல நாளில் முருகப்பெருமானின் வேல் வழிபாட்டை செய்யணும். வேல் வழிபாடுனா என்ன வழிபாடு? மயில முருகன் கோயிலுக்கு போங்க, இல்லை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் ஒரு வேலை வாங்கிட்டு அந்த வேலுக்கிட்ட உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட குறைகளை சொல்லிக்கொண்டு அதை முருகன் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணி மீண்டும் வாங்கி அதை உண்டியலில் செலுத்தும் போது வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்தில் குருவோடு சந்திர பகவான் சேர்ந்திருக்கக்கூடிய என்ற நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. சில வருத்தங்கள், சில மன அழுத்தங்கள், சில பிரச்சனைகளை தரதான் செய்யும், சில போராட்டங்கள் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கஷ்டங்களே இருந்தாலும் லாபம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் தரக்கூடிய காலம். உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தி உணவை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லாமல் அமைதி காத்து இறை வழிபாட்டை செய்து இன்றைய நாளை மாற்றிக்கொள்ளணும். இந்த நல்ல நாளில் சென்னையில் அருள்பாலிக்கக்கூடிய திருவேற்காடு கருமாரியம்மன் மனசை நினச்சிட்டு நிதானமாக செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்துல குருச்சந்திரா யோகத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்த விஷயம் கூட கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். விஷ ஜந்துக்களால் சில விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குருச்சந்திரா யோகத்தில் பல்வேறு லாபங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மணக்குள விநாயகர்களால் மன மகிழ்வான நிகழ்வுகள் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் கடன், வம்பு வழக்கு, நோய், எதிரி இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தாலும் சனி பகவான் பாதகமாக இல்லாமல் சாதகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். ராகு பகவான் நோயை கொடுத்து கொண்டிருந்தாலும் சனி பகவான் வலுவாக இருந்து 7.5 சனியை நிறைவு செய்து உங்களுக்கு நல்ல லாபத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது. போராட்டத்தோடு சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சென்னை திருவல்லிக்கேணியில் அருள்பாலிக்கக்கூடிய பார்த்தசாரதி மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது பார்த்தசாரதி அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு தொட்டது தொடங்குது, விட்டது கைகூட போகுது. குரு சந்திரா யோகத்தில் சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் தொழில் ரீதியாக நல்ல மனிதர்களை சந்தித்து நல்ல தொழில் அமைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. வேலைக்காக விண்ணப்பம் செய்யலாம். எனக்கெல்லாம் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வேலை கிடைச்சிச்சு, ஆனால் நான் நினச்ச அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கல, சின்னதாக தான் வேலை கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். சின்ன வேலை கிடைத்தாலும் அந்த வேலையில் தக்க வைத்து கொள்ளும்போது வருங்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நல்ல நாளில் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சென்னை மாங்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி மனசை நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது வேலை வாய்ப்புக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல குரு பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் பயணம் பண்ணுறார். குரு பகவானோடு சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கலை தருவார். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் கல்யாணம் வரைக்கும் போய் கூட பெண் பார்க்கும் படலம் நின்று போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சில எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நல்ல நாளில் சென்னை கபாலீஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கண்டிப்பாக கும்பராசிக்காரலாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள். சனி தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர். அந்த கபாலீஸ்வரர் மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தடைகள் உடைந்து வெற்றி காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியை பொறுத்தவரை
மிக மிக சிறப்பாக இருக்குது. மீன ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாக இருந்த சந்திர பகவான் 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல, மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல பயணம் பண்ணுறார். பயணத்தின் மூலியமாக, மாற்றத்தின் மூலியமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நண்பர்கள் மூலியமாக இடப்பெயர்ச்சி ஆகுவதன் மூலியமாக வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சென்னை திருவான்மியூரில் அன்பாளிக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மருந்தீஸ்வரர் அருளால் மகத்தான வாழ்வு அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம், பின்பு அஸ்த நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். இடம் மண்மனையில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்தில் போகும்போது பார்த்து போகணும். வெள்ளை ஆடை உடுத்தக்கூடாது. அன்றாட பணிகளை செய்யணும். வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சில வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகள், தீ விபத்துகள், தீ காயங்கள் ஏற்படுவதற்கும், சுடு தண்ணி கூட மேலே கொட்டிக்கிட்டு அவஸ்தப்படக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துடும். எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த நல்ல நாளில் சந்திராசிரமத்து விடுபட சந்திராசிரம நாயகியாக இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. அகிலாண்டேஸ்வரி அருளால் சந்திராசிரமத்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சந்திர தரிசனம். அமாவாசைக்கு அடுத்து 3ஆம் நாள் பிறை நிலவாக வரக்கூடிய சந்திரனை, சந்திராசிரம தோஷம் உள்ளவர்கள், ஜனஜாதகத்தில் சந்திரன் கெட்டுப்போனவர்கள் இரவு பொழுதில் 3ஆம் பிறையை ஒரு பிளேட்டில் நெல்லை பரப்பி அதில் அதன் மேல் நெய் தீபம் வைத்து தீபம் காட்டி வழிபட்டு 3ஆம் பிறையை வழிபடும்போது வாழ்க்கையில் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான காலம் தொடங்கும். இன்றைய நாளிலிருந்து அதை தொடங்குங்க. சந்திரன் கெட்டுப்போன, தாயால் பயனடையாத ஜாதகக்காரர்கள் கண்டிப்பாக சந்திர தரிசனம், விளக்கேற்றி தீபமேற்றி வழிபட்டு சந்திரனுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு இன்றைய நாளை போல எல்லா நாளும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். தினந்தோறும் அவரவர்களுக்கு ஏற்ற ராசிக்கேற்ற கோவில்களை குறித்து வைத்துக்கொண்டு அதை பயன்படுத்தி கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பதற்கு வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உறவுக்காரர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வீப்ளே யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாக்கி கொண்டு இருக்கிறது. நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.